சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி எஸ் கார்த்திகேயன் உத்தரவுக்கு செந்தில் பாலாஜி தரப்பு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. அமலாக்கத்துறை தரப்பு வழக்கறிஞரை அழைத்து வருகிறோம் என்று செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். செந்தில் பாலாஜி இன்று வெளியே வரக்கூடாது என்று முடிவு செய்துவிட்டதைப் போல நீதிபதி செயல்படுவதாக தற்போது எதிர்ப்பு எழுந்திருக்கிறது. நீதிபதியின் முடிவு புதிய நடைமுறையாக உள்ளது என்று செந்தில் பாலாஜி தரப்பில் வாதமானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. நீதிபதியின் முடிவு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் முறையிடுவோம் எனவும் அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் வாதமானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக மூத்த வழக்கறிஞர் விஜயன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். தற்போது செந்தில் பாலாஜி ஜாமீனுக்கான பிணை பத்திரங்களை நீதிபதி ஏற்க மறுத்ததற்கு அவரது தரப்பு வழக்கறிஞர் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய உங்களுடைய பார்வை? என்னுடைய பார்வை என்ன அப்படின்னாக்க, சாதாரணமா இந்த வழக்கை விட்டுருங்க. ஒரு கேஸ் எடுத்த உடனே மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு வரும். அதுக்கப்புறம் பெயில் எந்த கோர்ட்ல பெயில் கொடுக்குறாங்களோ அந்த கோர்ட்ல என்ன பண்ணுவாங்க, டு த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் த லாஸ்ட் லைன் ஆஃப் தி ஆர்டர்ல டு த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் இன் த கோர்ட் அப்படின்னு ஒரு ஆட் பண்ணுவாங்க. சொல்லி ப்ரொசீஜரல் ஃபார்மாலிட்டி தான் அது. அது ஒரு பெரிய சப்ஸ்டான்ஷியல் எரர் இல்லை. அதே மாதிரி இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, முதலேற்பு, அதாவது ஃபர்ஸ்ட் இது செஷன்ஸ் கோர்ட்டுக்கு முன்னாடி தான் வருது. அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டுக்கு போகுது. அதுக்கப்புறம் தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. இப்போ உத்தரவு சுப்ரீம் கோர்ட்ல கொடுத்துருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்ல எப்பொழுதும் டைரக்ஷன்ஸ் கொடுத்தா அந்த கன்சர்ன்டு ட்ரையல் கோர்ட் இருக்கு இல்லை, அங்கதானே ஒரிஜினல் ப்ரொசீடிங்ஸ் வருது. அங்கேருந்து தான் வரணும். அதனால அங்கேருந்து போறது அப்படிங்கிறது அதுதான் ஒரு ப்ரொசீஜரல் ஆர் ஒரு கண்டினியூட்டியோட இருக்கணும்னா அதுதான் கரெக்டான மெத்தடு. இதுல விடுபட்டு போயிடுச்சு, அது ஏன் சொல்லலை அப்படிங்கிறது இட்ஸ் ப்ராக்டிக்கல் எரரா இல்லை ஓவர்லுக்டா அப்படிங்கிறது நமக்கு இன்னும் தெரியல அங்கே. ஏன்னா நான் அதில் வழக்கில் ஆஜராகலை. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இதை கெட் ஓவர் பண்ணுறதுக்கு 2 வழி இருக்கு. இப்போ இவர் இல்லைன்னு சொல்லிட்டா ஏன் வருத்தப்படும்? நாளைக்கு காலம்புரை போய் 10:30 ஸ்பெஷல் மென்ஷனிங் சீஃப் ஜஸ்டிஸ் கோர்ட்ல இல்லை எந்த கோர்ட்ல அந்த கோர்ட்ல மென்ஷன் பண்ணி இது மாதிரி இதை ஆட் பண்ணாமல் விட்டாங்க. ஸோ ஈவன் ஆஃப்டர் கெட்டிங் தி பெயில் எனக்கு எந்த ஒரு அதை அமல்படுத்த முடியல. அதனால சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் செஷன் பிரின்சிபல் செஷன் ஜட்ஜோ இல்லை எந்த கோர்ட்ல இப்போ சொன்னாங்களோ அவங்க கோர்ட்டுக்கு அனுப்புங்கன்னு சொல்லி கேட்டு அதை ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க ஆர்டர். அதுதான் ஒன் ஆஃப் தி இஷ்யூ. ஆனால் இந்த மாதிரி வர்றது இப்போ சில பேர் என்ன கேட்குறாங்க, இது மாதிரி வேணுட்டு காலதாமதம் பண்ணுறாங்கன்னு இல்லை. எப்பொழுதுமே ஒரு பிரச்சனை என்னன்னா, இது ரொம்ப கான்ட்ரவர்ஷியலா மீடியாவுடைய அட்டென்ஷன் ரொம்ப கேஸு. எல்லாரும் உத்து பார்த்துட்டு இருக்கிறதுனால எல்லாருமே 100% ப்ரூஃபா தன்னை உட்படுத்திக்காம கிளீனா இருந்தால்தான் பண்ணுவேன்ற ஒரு நிலையை எடுப்பாங்க. அது செஷன்ஸ் ஜட்ஜோ இல்லை ஹைகோர்ட் ஜட்ஜோ எதுவாக இருந்தாலும். ஆனா இல்லை இது கரெக்ட், இதுதான் ப்ரொசீஜர்னு சொல்லி டைரக்டா போறதுக்கு பயப்படுவாங்க. ஏன்னா நாளைக்கு ஏதாவது ஸ்ட்ரிக்சஸ் தப்பா இருந்ததுன்னா சுப்ரீம் கோர்ட் மே காஸ் சம் ப்ராப்ளம்னு. ஆனா இதுக்கு மறுபடியும் அந்த இவங்க கிட்ட போறதெல்லாம் அவசியம் இல்லை. ஏன்னா ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சிங்கிறவங்க வெறும் ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சி தான். தே ஆர் நாட் பர்சன் ஹூ வில் கோ அண்ட் டெல் தி ஜெயிலில் போய் ஜெயில் அத்தாரிட்டி கிட்ட கோர்ட் உத்தரவா இருந்தால் ஜெயில் அத்தாரிட்டி அங்கே கவனிப்பாங்க. இல்லாட்டி இவங்க ப்ராசிக்யூட்டர்கிட்ட கொடுத்து அவங்க விடுன்னு சொல்ற மாதிரி சுச்சுவேஷன் ப்ராக்டிக்கலா மற்ற வழக்குகள்ல அப்படி நடக்கிறது இல்லை. அதுதான். தற்போது செந்தில் பாலாஜி அவர்களின் ஜாமீன் பிணை தொகையை அமலாக்கத்துறையிடம் தாக்கல் செய்ய வேண்டும் அப்படிங்கிற உத்தரவுக்கு தான் எதிர்ப்பானது எழுந்திருக்கு. அடுத்த கட்டமா செந்தில் பாலாஜி எப்போது வெளியில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது சார்? இது இன்னைக்கு நாளைக்கு காலம்புரை மென்ஷன் பண்ணா நாளைக்கு சாயங்காலமே கூட சுப்ரீம் கோர்ட்ல அர்ஜென்ட் ஸ்பெஷல் மென்ஷனிங்னு ஒன்று இருக்கு. அது இந்த வழக்கு சீஃப் ஜஸ்டிஸ்ல போட்டாங்களா எந்த கோர்ட்ல போட்டாங்கன்னு தெரியல. ஸ்பெஷல் மென்ஷனிங் போட்டு இந்த குழப்பம் எங்களுக்கு இருக்கு. செஷன்ஸ் ஜட்ஜ் கோர்ட்ல இது யாருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு பண்ணுன்றது விடுபட்டு போயிருக்கு, அதனால அதை ஆட் ஆன் பண்ணுங்கன்னு சொன்னா அதை ஆட் ஆன் பண்ணி கொடுப்பாங்க. நாளைக்கு சாயங்காலம் வரதுக்கு அமைச்சு வாய்ப்பு இருக்கு. இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.